பவுனுமா அப்புறம் வந்துட்டு 1/2 கிலோ மாட்டேங்கிறாங்க. இப்போ டிவிங்கிறாரு. என்ன டிவிக்கு இந்த மாதிரிலாம் பேசுனா ஒரு சத்தியமா திருவாரூர் கோட்டையில மதுரையில அழகாருனா இங்க திருவாரூர் கோயில் திருவிழா அன்னைக்கு அடியே இல்லாம அடிச்சிருவாங்க ப்ரோ. தூசி ஆபிடுவாங்க ப்ரோ. எதிர்கட்சியெல்லாம் ஒழிக்கணும். நம்ம திருவாரூர் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய வராருங்கிறப்ப மக்கள் வந்து அவருக்கு பக்கம் பலமாக இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். சும்மா ரசிகராக பார்த்தோம், ஹாய் சொன்னோம், கை காட்டணும், அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. அவருக்கு எல்லா மக்களும் இப்போ இவ்வளோ கூட்டம் திரண்டு நிற்கிறதுல திருவாரூரில், நாகப்பட்டினத்துலேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, திருச்சியில், மதுரையில் எல்லா மாநாட்டிலையும் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டமாக இல்லாமல் ஒரு தொண்டர், ஒரு உறுப்பினர் இருந்து ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் எல்லா மக்களும். இது இப்போ எல்லா சேனலுக்கும் போகணும்னா நான் சொல்கிற கருத்தை எல்லா மக்களும் அதை மனசில் நிறுத்தி அவளை தலைவராக்கி ஜெயிக்க வச்சு மக்களுக்கு ஒரு நல்ல தலைவரை கொண்டுட்டு வரணும். உலகத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும். அதுக்காக தான் எல்லா மக்களும் போராடணும், அவர் ஜெயிக்க வைக்கணும். வாழ்க தமிழக வெற்றி கழகம். அவர் ஒரு படம் நடித்தாவே 500 கோடி இல்லை 1000 கோடியில் சம்பாதிச்சிருவார். மக்கள் படம் கொடுத்துரும். விஜய் படம் வருதுனால தேட்டரில் எல்லோரும் போய் படம் பார்ப்பாங்க, அவர் சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இறங்கி அவர் எல்லாத்தையும் ஊத்துட்டு வர்றாருங்கிறப்ப நம்ம அவருக்கு வந்து ஒத்துழைப்பு இருந்து காசுக்காக வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வராருங்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய வராரு, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவரை ஜெயிக்க வைத்து அடுத்த எம்ஜிஆரை கொண்டுட்டு வரணும். அம்மாவுக்கு அப்புறம் நம்ம மக்கள்லாம் யாருமே தவிச்சிட்டு கிடக்குறாங்க தமிழகத்தில். அம்மானு இறந்து போனப்போ எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதேமாரி அம்மாவுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து நடத்தையோ அதிமுக ஆட்சியோ நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அதை விஜய் வந்து எடுத்து செய்யணும்னு என்னுடைய தாழ்மையோட வேண்டுகோளை வச்சுக்கிறேன். சீமானை பற்றி பேசாதீங்கப்பா. அவர் சீமான் அவ்வளோ ஃப்ளாப்பே. இனிமேல் அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு வச்சுங்களேன், அவர் அங்கே குறை சொல்கிறாரு, இங்கே குறை சொல்கிறாரு, இப்படி குறை சொல்லிக்கிட்டே அலைகிறாரு தவிர மக்கள் அவரோட கருத்தை ஏற்றுக்கலை. இப்போ டிவிங்கிறாரு. என்ன டிவிக்கு இந்த மாதிரிலாம் பேசுனா ஒரு சத்தியமாக ஒரு ஓட்டு கூட ஜெயிக்க 26 வாய்ப்பே கிடையாது. ஆடு மாடு அதான் செய்யலாம். ஆடு மாடுன்னு வச்சுதான் அவர் போய் மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கட்டும். காமெடி பண்ணிக்கிட்டா இருக்க காமெடி பீஸ் அவர். இனிமே அவர் கிடையாது. இனிமே தமிழக வெற்றி கழகம் மக்கள் அவரை ஜெயிக்க வைக்கணும். தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். யாரு விஜய் அவர் பேசுவார். ஆனால் அவர் வயசுல மூப்பு பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நல்ல கருத்துக்களை அவர் சொல்கிறாரா அதை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது சொல்லணுமே. ஒரு நல்ல தலைவர்னா மக்களுக்கு நல்லது சொல்ல தான் வரணும், நல்லது செய்ய தான் வரணும். சும்மா இங்கே பேசணும் அங்கே பேசணும் எங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கிறோம் வேலையே கிடையாது. ஆமாம், பயப்படுறாரு. அதான் தம்பிங்கிறாரு. அவருக்கு இப்ப போட்டியா பேசணும்னு அதனால எதிர்க்கிறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சீமான் அவ்வளவுதான். பிளாப்பே தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவருக்கு சீமான் ஒரு ஆளே இல்ல ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. அவரு ஆமா குஞ்சு ப்ரோ. அணில் குஞ்சு ஆமா குஞ்சு ப்ரோ. அணில் குஞ்சு வந்துட்டு மரத்துல ஏறி தேங்காய் பண்ணும் ப்ரோ. ஆமா முதல்ல மாட்டை வந்துட்டு செல்லம்மா பவுனுமா அப்புறம் வந்துட்டு 1/2 கிலோ மாட்டேங்கிறாங்க. 1/2 கிலோ ஓடலாம் அப்படிமா. அவனா என்ன ப்ரோ, அவன் ஆளே இல்லை ப்ரோ. அவன்லாம் பேசவே பேசக்கூடாது ப்ரோ. அவன்லாம் தம்பி மாதிரி அப்புறம் வருவாரு. தம்பி இல்லை ப்ரோ. இந்த இருக்கா பாருங்க, அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து டிவிக்கே தான். 2026 வந்து தளபதி தான் வந்து முதலமைச்சராக வருவார். திருவாரூரில் எப்பவுமே தளபதி தான். இனிமே தளபதி கூட்டத்தை பார்த்தீங்களா, ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. தளபதி தான், தளபதி. திருவாரூர் வந்து திமுக ப்ரோ. திமுக கிடையாது ப்ரோ. அடிச்சு நொறுக்கிறோம். திமுக வருது. திமுக கோட்டையை இது வந்து திமுக கோட்டை. இது திருவாரூர் சரிங்களா, கலைஞர் பிறந்த மண். அந்த கூட்டத்தை அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடைக்கடலாக வந்துட்டு மக்கள் கிளம்பி காலையிலேருந்து எல்லாம் ஒரு நல்லபடியாக நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. தளபதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
வரணும், நல்லதே பண்ணணும் மக்களுக்கு எல்லாத்துக்கும். இல்ல மக்கள் வந்து மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா மாற்றம் வந்து விஜய் மட்டும்தான். இருந்தா விஜய், இளைய தளபதி விஜய் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்க முடியும். மற்ற யாரும் மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. சீமான்லாம் டாபிக் டிஎம்கேக்கு டிவிகேக்கு தான் போட்டியே. குறுக்க அவரெல்லாம் சேர்த்துக்கிறதா ஐடியாவே இல்லை யாருக்கும். சீமான் கட்சிலாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. ஓட்டு வச்சிருக்காரு ப்ரோ. இன்னும் என்ன 2026 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும்ல யார் எவ்வளோ எலெக்ஷன்ல ஓட்டு வச்சிருக்காங்க எதுன்னு. ஓட்டு தான் பாத்தீங்களா? ₹1 காசு கிடையாது. கோட்டை கோழி பிரியாணி எதுவுமே கிடையாது. ஒரு டீ கூட கிடையாது. அவங்க கை காசை போட்டு எல்லாமே அவங்க கை காசை போட்டு மட்டும்தான் மக்கள் வராங்க. கோழி பிரியாணி நாங்களே சாப்பிட்டு வந்துட்டோம் ப்ரோ. அண்ணனை பார்த்துட்டு சந்தோஷமா ஒரு 2000 இன்னைக்கு திருவாரூர்ல ஒரு சம்பவம் இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க திருவாரூர் தேர் திருவிழா. இன்னைக்கு தேர் திருவிழா எங்க திருவாரூர் கோட்டையில மதுரையில அழகர்னா இங்க திருவாரூர் கோயில் திருவிழா அன்னைக்கு. கருணாஸ் சரத்குமார்லாம் பேசுறாங்களே ப்ரோ, என்ன பாக்குறீங்க? ப்ரோ அவங்களாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. அவங்க பேசுறவங்க விமர்சனம் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தட்டி விட்டு மேல போறதான் டிவிக்கே. என்ன ப்ரோ? முத்தாராவது பெத்தாராவது எவனுமே கிடையாது ப்ரோ. எங்க ஆளு ஒருத்தர் தான், தளபதி தான். தளபதி அவர் மட்டும்தான். ப்ரோ அவரே தளபதி சொல்லியிருக்காரு, நேருக்கு நேரா மோத இருந்தா மோதுங்க. எனக்கு ப்ரோ இவங்க சூத்த வழியா தான் ப்ரோ வந்து அடிப்பாங்க. பின்னாடி தான் ப்ரோ வந்து அடிப்பாங்க. முன்னாடி அடிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. அப்படிதான் வந்து அடிக்க சொல்லுங்க. முட்டை கொண்டு வந்து அடிக்கணும்னு அடிக்க சொல்லுங்க. எங்க திருவாரூர்ல அடிக்க சொல்லுங்க ப்ரோ. எவன் அடிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. நாங்கள் தான் ப்ரோ ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. தளபதியை பார்த்தா ப்ரோ பயப்படுறாங்க. எங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க ப்ரோ. அப்போ நாட்டில் வந்து பேச சொல்லுங்க. பின்னாடி நின்று பேசுவானுங்க. முன்னாடி நின்று பேச முடியுமா ப்ரோ? ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. டிவிக்கே தான். 26ல தளபதி தான். தளபதியை எடுத்தா நிமிஷம் தான் ப்ரோ. அடியே இல்லாமல் அடிச்சிருவாங்க ப்ரோ. தூசி ஆகிடுவாங்க ப்ரோ. காத்தா போக வேண்டியதான் ப்ரோ. சீமான் நிலைமையெல்லாம் அவர் நிலைமை சத்தியமா பாவமா இருக்கு ப்ரோ. அவரெல்லாம் நினைச்சா சத்தியமா பாவமா இருக்கு. நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வாயால வந்தாரோ அந்த அளவுக்கு அவர் வாயாலே கீழே விட்டார் ப்ரோ. அவர் உங்களை தற்கொலை கூட்டன்றாரு. தற்கொலை யாரு ப்ரோ? தற்கொலை அவங்க தான் ப்ரோ. தற்கொலை யாரு ப்ரோ? தற்கொலை நாங்க தற்கொலையா? ஆடு ப்ரோ. அவரு மாட்டை கூப்பிட்டு மாலை நடத்துறாரு. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு மாலை நடத்துறாரு. அப்புறம் தண்ணிக்கு நடத்துற நெருப்புக்கு வைக்கிறப்ப மொத்தமாக காலியாயிரும் ப்ரோ. நெருப்புக்கு மாடு வைக்கிறப்ப சுத்தமாக எரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் க்ளோஸ் ப்ரோ. ஆனால் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பின்ட்டு பேசினார். எங்கள் அண்ணன் வரட்டும்னாங்க. இப்போ அண்ணன் வந்த பிறகு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன ப்ரோ? 2026 தளபதி தான் ப்ரோ. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. தளபதி மட்டும்தான். திருவாரூர் இன்னைக்கு தேர் திருவிழா தான். எங்களுக்கு தேர் திருவிழா தான் இன்னைக்கு. எதிர்கட்சியெல்லாம் இல்லை ப்ரோ. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்கிறோம், தும்சம் பண்றோம், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றோம். இது அணில் குஞ்சு கூட்டம் இல்லை சீமான், உங்களுக்கு தான். இது அணில் குஞ்சு கூட்டம்லாம் கிடையாது. இது ஆலப்பாறை கூட்டம். அவர் தான் 2026ல அவர் தான் வரப்போறாரு. நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ப்ரோ. அவங்க வந்துட்டு ஆமை குஞ்சு சீமான்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஏன்னா கேட்டு பாருங்க ப்ரோ, என்ன சீமான்னு கேட்டு பாருங்க ப்ரோ.